அனைவருக்கும் வணக்கம். பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள் பாடத்திலிருந்து கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை இதில் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 1, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2. படர்தாமரை, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சே, யானைக்கால் நோய், ட்ரைகோஃபைட்டன், மலேரியா, ஊச்சூரியா பேங்க்ராப்டி, நிமோனியா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 2, 2, 3, 4, 1. இங்க பொருத்தியிருக்கும் பட்டியல். படர்தாமரை, ட்ரைகோஃபைட்டான், யானைக்கால் நோய், ஊச்சூரியா பேங்க்ராப்டி, மலேரியா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், நிமோனியா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சே அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 2, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2. ஹெராயின் இருதய நாள அமைப்பு மீது விளைவு ஏற்படுத்தும். கஞ்சா உடல் செயல்பாட்டை குறைக்கிறது. கோக்கைன் வலி நிவாரணி. மார்பின் டோபமைன் போக்குவரத்தில் குறுக்கிடுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 2, 2, 1, 4, 3. சரியான பொருத்தம் பட்டியல் 1, பட்டியல் 2. ஹெராயின் உடல் செயல்பாட்டை குறைக்கிறது. கஞ்சா இருதய நாள அமைப்பு மீது விளைவுகளை ஏற்படுத்தும். கோக்கைன் டோபமைன் போக்குவரத்தில் குறுக்கிடுகிறது. மார்பின் வலி நிவாரணி. கேள்வி எண் 3, எந்த இரத்த அணுக்களில் HIV பிரதிபலிக்கிறது மற்றும் சந்ததி வைரஸ்களை உற்பத்தி செய்கிறது? 1 ஈஸ்னோபில்கள், 2 டி செல்கள், 3 பி லிம்போசைட்டுகள், 4 பாசோபில்கள். 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 2 டி செல்கள். கேள்வி எண் 4, கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, தன்னியக்க நோய் என்பது உடல் பாதுகாப்பு பொறிமுறையானது அதன் சொந்த செல்களை அயல் பொருட்களாக அங்கீகரிக்கும் ஒரு நிலை. கூற்று 2, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்பது உடல் சொந்த செல்களை தாக்காத ஒரு நிலை. மேற்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து மிகவும் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 4. கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. கூற்று 1 சரியானது. தன்னியக்க நோய் என்பது உடல் பாதுகாப்பு பொறிமுறையானது அதன் சொந்த செல்களை அயல் பொருட்களாக அங்கீகரிக்கும் ஒரு நிலை அப்படின்ற கூற்று சரியானது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்பது உடல் சொந்த செல்களை தாக்காத ஒரு நிலை அப்படின்ற கூற்று தவறானது. கேள்வி எண் 5, பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு தொடர்பாக தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1, பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு என்பது பிறக்கும் போது இருக்கும் குறிப்பிட்ட வகை அல்லாத பாதுகாப்பு. 2, நமது உடல் ஒரு நோய்க்கிருமியை முதன்முறையாக எதிர்கொள்ளும் போது முதன்மை துலங்கள் உருவாகிறது. 3, அதே நோய்க்கிருமியுடன் அடுத்தடுத்த சந்திப்புகளில் முன்னினைவு மீள்வினை துலங்கள் தூண்டப்படுகிறது. 4, முதல் சந்திப்பின் நினைவாற்றல் காரணமாக முன் நினைவு மீள்வினை துலங்கள் ஏற்படுகிறது. சரியான பதில் 1, பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பு என்பது பிறக்கும் போது இருக்கும் குறிப்பிட்ட வகை அல்லாத பாதுகாப்பு அப்படின்றது தவறான கூற்று. கேள்வி எண் 6, பின்வருவனவற்றை பொருத்துக. 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2. யானைக்கால் நோய், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சே, அமீபியாசிஸ், ட்ரைகோஃபைட்டன், நிமோனியா, ஊச்சூரியா பேங்க்ராப்டி, படர்தாமரை, எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 1, 3, 4, 1, 2.
இங்கே சரியா பொருத்தி இருக்கும். யானைக்கால் நோய் ஒவ்சூரியா பேங்க்ராப்டி, அமீபியாசிஸ் எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா, நிமோனியா ஹீமோபிலஸ் இன்ஃபுளுயன்சே, படர்தாமரை ட்ரைகோபைட்டன். கேள்வி எண் 7. பின்வரும் நோய்களை ஏற்படுத்தும் உயிரினத்துடன் பொருத்தி சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. டைபாய்டு ஊச்சுரேரியா, நிமோனியா பிளாஸ்மோடியம், யானைக்கால் நோய் சால்மோனெல்லா, மலேரியா ஹீமோபிலஸ். சரியான பதில் 1. 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. சரியான பொருத்தம் இங்க பொருத்தி இருக்கோம். டைபாய்டு சால்மோனெல்லா, நிமோனியா ஹீமோபிலஸ், யானைக்கால் நோய் ஊச்சுரேரியா, மலேரியா பிளாஸ்மோடியம் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 8. மனித உடலில் நுழையும் பிளாஸ்மோடியத்தின் தொற்று நிலை எது? 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்போரோசோயிட், 2 பெண் கேமிட்டோசைட், 3 ஆண் கேமிட்டோசைட், 4 ட்ரோபோசோயிட். சரியான பதில் 1 ஸ்போரோசோயிட். கேள்வி எண் 9. நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான தவறான கூற்றை அடையாளம் காணவும். 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. ரெடியாக தயாரிக்கப்பட்ட ஆன்டிபாடிகள் நேரடியாக கொடுக்கப்படும் போது அது மந்தமான நோய் தடைக்காப்பு என்று அழைக்கப்படுகிறது. செயலூக்க நோய் எதிர்ப்பு சக்தி விரைவானது மற்றும் முழுமையான துலங்களை கொடுக்கிறது. 3. ஒரு தாயிடமிருந்து சில ஆன்டிபாடிகளை பெறுகிறது. இது செயலற்ற நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 4. ஆன்டிஜனுக்கு உயிருள்ள அல்லது இறந்த வெளிப்படும் போது ஓம்புயிர் உடலில் ஆன்டிபாடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது செயலூக்க நோய் எதிர்ப்பு சக்தி என்று அழைக்கப்படுகிறது. சரியான பதில் 2. செயலாக்க நோய் எதிர்ப்பு சக்தி விரைவானது மற்றும் முழுமையான துலங்களை கொடுக்கிறது அப்படின்றது ஆன்டிபாடிகள் தொடர்பான தவறான கூற்று. கேள்வி எண் 10. பின்வரும் நெடுவரிசைகளை பொருத்தி சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. டைபாய்டு ஹீமோபிலஸ் இன்ஃபுளுயன்சே, மலேரியா ஊச்சுரேரியா பேங்க்ராப்டி, நிமோனியா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், யானைக்கால் நோய் சால்மோனெல்லா டைஃபி. சரியான பொருத்தம் 4, 4, 3, 1, 2. இங்க பொருத்தியிருக்கோம். டைபாய்டு சால்மோனெல்லா டைஃபி, மலேரியா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், நிமோனியா ஹீமோபிலஸ் இன்ஃபுளுயன்சே, யானைக்கால் நோய் ஊச்சுரேரியா பேங்க்ராப்டி. கேள்வி எண் 11. பாலூட்டும் முதல் நாட்களில் தாயின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் மஞ்சள் நிற திரவம் கொலஸ்ட்ரம் ஏராளமான ஆன்டிபாடிகளை IgA கொண்டுள்ளது. இது குழந்தையை பாதுகாக்கிறது. இந்த வகை நோய் எதிர்ப்பு சக்தி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. செயலாக்க நோய் எதிர்ப்பு சக்தி, பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி, தன்னியக்க நோய் எதிர்ப்பு சக்தி, மந்தமான நோய் எதிர்ப்பு சக்தி. ஆன்சர் 4 மந்தமான நோய் எதிர்ப்பு சக்தி. கேள்வி எண் 12. பாலூட்டும் ஆரம்ப நாட்களில் தாயால் சுரக்கப்படும் மஞ்சள் நிற திரவம் கொலஸ்ட்ரம் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குவதற்கு மிகவும் அவசியம். ஏனெனில் அதில் என்ன உள்ளது? இயற்கை கொல்லி செல்கள், 2 மோனோசைட்டுகள், 3 மேக்ரோபேஜ்கள், 4 இம்யூனோகுளோபுலின் A. சரியான பதில் 4 இம்யூனோகுளோபுலின் A. கேள்வி எண் 13. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை நிராகரிப்பதற்கு பின்வரும் எந்த நோய் எதிர்ப்பு துலங்கள் காரணமாகும்? 1 தன்னியக்க நோய் எதிர்ப்பு துலங்கள், 2 திரவ நோய் எதிர்ப்பு துலங்கள், 3 அலர்ஜி நோய் எதிர்ப்பு துலங்கள், 4 செல் வழி நோய் எதிர்ப்பு துலங்கள். சரியான பதில் 4 செல் வழி நோய் எதிர்ப்பு துலங்கள். கேள்வி எண் 14.
ஹெராயின் எனப்படும் மருந்து எதன் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகிறது? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 மார்பின் மெத்திலேற்றம், 2 மார்பின் அசிட்டேலேற்றம், 3 மார்பின் கிளைகோசிலேற்றம், 4 மார்பின் நைட்ரேட்டம். சரியான பதில் 2 மார்பின் அசிட்டேலேற்றம். கேள்வி எண் 15. டைபாய்டு காய்ச்சலின் காரணமான கிருமி மற்றும் டைபாய்டுக்கான உறுதிப்படுத்தும் பரிசோதனையை சரியாக குறிக்கும் ஜோடியை அடையாளம் காணவும். 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் யூடிஐ சோதனை, 2 ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே வைட்டால் சோதனை, 3 சால்மோனெல்லா டைபி ஆந்த்ரோன் சோதனை, 4 சால்மோனெல்லா டைபி வைடால் சோதனை. சரியான பதில் 4 சால்மோனெல்லா டைபி வைடால் சோதனை.